அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு எந்த ஒரு ஹதீஸை பார்க்க போகிறோம்னா, ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸில் மனிதர்களுக்கு சில நேரத்தில் அவர்களுடைய ரிசுக்கு தடை செய்யப்பட்டிருக்கும். ரிசுக்குன்னு சொன்னால் உணவு மட்டும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா நியாமத்துக்கும் நம்ம ரிசுக்கு தான் சொல்லணும். அல்லாஹ் நம்மளுக்கு எந்தெந்த விஷயத்தை தந்திருக்கானோ அது அனைத்து விஷயத்துக்கும் ரிசுக்குன்னு சொல்லி தான் குறிப்பிடுவாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க பாருங்கள். இன்ன ரஜுல, நிச்சயமாக ஒரு மனிதர் இருக்கிறாரு. அந்த மனிதருக்கு லயுஹரமு, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு என்னது? ரிசுக்கு. அவனுடைய ரிசுக்கு அவனுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது. எதுக்கு அவனுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, பி பி ஜன்பி யுசீபுஹு, அவன் செய்த பாவத்தின் காரணமாக அவனுடைய ரிசுக்கு அவனுக்கு ஹராமாக்கப்படுகிறது என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த ஒரே ஒரு வார்த்தையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் சின்ன தவறு செஞ்சாலும் சரி, பெரிய தவறு செஞ்சாலும் சரி, ஒரு தவறு செஞ்சிட்டா அவனுக்கு கிடைக்கக்கூடிய நியாமத்து, அல்லாஹ்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த ரிசுக்கு அவனுக்கு தடை செய்யப்படுகிறது என்பதாக இந்த ஹதீஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தேவை, அல்லாஹ்கிட்ட நம்ம கேட்குறதன் மூலியமாக மட்டும் அது கபூலாகப்படாது. நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம சரிவரையாக இருந்தால் நம்ம கேட்கக்கூடிய விஷயத்தையும் அல்லாஹு தாலா உடனடியாக கபூல் செய்வான் என்பதாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்கே வரக்கூடிய காலத்தில் பாவங்களை முடிந்த அளவுக்கு தவிர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோர் ரஹ்மான் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.